ஆத்தூர் பாரம்பரிய சமையலில் அல்வா பண்ணுறது எப்படி, கோதுமை மாவு வச்சு அல்வா பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன், பார்ப்போம். இப்போ வந்து நிறைய அல்வா பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணுறாப்புல ஒரு அல்வா செய்து காட்டுறேன், பார்ப்போம். இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கப்புக்கு 1 கப்பு ஜீனி, கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு சிறிதளவு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூனு ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் நெய் கொஞ்சம் அதிகமாகவே வேணும். அல்வா பண்ணுறது என்ன அல்வா பண்ணாலுமே நெய் கொஞ்சம் அதிகமாக வேணும். நெய் எடுத்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் நம்ம எப்படி செய்யறதுன்னு செய்முறையை பார்ப்போம். பாருங்க, கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். நெய் கொஞ்சம் உருகட்டும். பாருங்கள், நெய் உருகிடுச்சு. இதில் வந்து நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்குவோம். ரொம்ப கருவு விட்டுறாமல் வறுத்துக்குருவோம். வறுத்தது போதும், முந்திரியை எடுத்துருவோம். பாருங்க, அதே நெய்யிலேயே இந்த மாவையும் நல்லா வறுத்துருவோம். கோதுமை மாவையும் நல்லா வறுத்துருவோம். பாருங்க, கோதுமை மாவு வறுத்தது போதும். இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருவோம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு 2 கப்பு தண்ணி விடுறேன். 1 கப்பு ஜீனிக்கு 2 கப் தண்ணி விடுறேன். நம்மளுக்கு கோதுமை மாவு அதனால் ரொம்ப இறுகக்கூடாது, லூஸாக இருக்கணும். நல்லா ஜீனி கரையட்டும். பாருங்க, 1 கப்பு ஜீனியும் 2 கப்பு தண்ணியும் விட்டுருக்கேன். நல்லா ஜீனி கரையட்டும். பாகா காய்ச்சிக்கிடுவோம். பாருங்க, நல்லா ஜீனியெல்லாம் கரைஞ்சி பாகாயிருச்சு. இப்போ வந்து நம்ம கோதுமை மாவை போட்டு நல்லா கட்டி விழுகாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம். கோதுமை மாவை போட்டு கட்டி விழுகாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா உடஞ்சிரும். நல்லா கட்டியாக இருந்தாலும் உடஞ்சிரும். பாருங்கள், நல்ல மாவை இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக கட்டி இருந்தாலும் அப்புறம் கிண்ட நம்மளுக்கு போயிடும், சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். நெய் விட்டு நல்லா கிண்டணும். அல்வா இது வந்து நம்மளுக்கு கலர் வந்து இயற்கையாகவே கலர் கிடைக்கணும். அதுக்காக கொஞ்சம் ஜீனியை உருக்கி இதில் ஊற்றிடுவோம். பக்கத்தடுப்புலையே ஒரு 1/2 கப்பு சீனி எடுத்திருக்கேன். இதை தண்ணி எதுவும் விட வேண்டாம், சும்மா அதுலேயே நம்ம காய்ச்சி இதுக்குள்ளே ஊற்றிடுவோம். அல்வாவில் ஊற்றி இயற்கையாக நம்மளுக்கு ஒரு கலர் வந்துடும், அல்வா கலர் வந்துடும். அதுக்காக இதில் ஊற்றிருக்கேன். இதுலேயே அது உருகிரும், அதனால் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். தண்ணி விடாமல் இப்படி சீனியை கொஞ்சம் நேரம் சூட்டில் வச்சுருந்தோம்னா, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, குறைவாக வச்சுக்கிட்டு இந்த ஜீனி இப்படி கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இயற்கையாகவே கலர் வந்துடும். நேச்சர் கலரு, அல்வாவுக்கு கலர் வரணும்ல, அந்த கலர் வந்துடும். இதை நம்ம எடுத்து அந்த அல்வாவில் கொட்டிடுவோம். பாருங்க, இப்போ வந்து இந்த ஜீனி கருக்குனதை ஊற்றிடுவோம். நல்லா உருக்கி வச்சுருக்கோம்ல, அந்த ஜீனியை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டிடுவோம். கலர் பொடி எதுவும் சேர்க்க வேண்டாம். இயற்கையாகவே நம்மளுக்கு கலர் கிடச்சிரும், நேச்சர் கலர், அல்வா கலர். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம்.
அல்வா கலர் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். இதில் ஏலக்காய் பவுடரை போட்டுக்குருவோம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரை போட்டுக்கிடுவோம். அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருந்த முந்திரியை உள்ளே போட்டுருங்க. நம்மளுக்கு அல்வா ரெடி. பாருங்கள், இப்படி ஊற்றி நெய்யை விட்டு இப்படி நல்லா கிண்டிடுங்க. நம்மளுக்கு இப்போ கோதுமை அல்வா ரெடி. யாரும் ஒரு கெஸ்ட்டு யாரும் வந்தாங்கன்னா இதை சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுக்காகத்தான் இப்போ உங்களுக்கு மாவில் எப்படி அல்வா பண்ணுறதுன்னு செய்து காட்டுறேன். இவ்வளோ தான், முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு அல்வா முடிஞ்சிச்சு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா சீக்கிரத்தில் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.